அதே போல நானும் இப்பொழுது அவர்களை குறிப்பிடவும் வேண்டும். காரணம், என்னோடு அவர்கள் தொடர்ந்து இணைந்து பணியாற்றி வருகிறார்கள். அன்பரசன் நீண்ட நாட்களாக அன்பரசன், அதே போல சின்னத்தம்பி தேவி அவர்களும் நீண்ட நாட்களாக நம்மோடு இணைந்து செய்திகளை வாசித்து தருவதும் செய்திகளை திரட்டி தருவதுமாக இருக்கின்றார்கள். அதே போல நேரடியாக அவர்கள் எம்மோடு தற்பொழுது இடையிடையே பங்கேற்காவிட்டாலும் அவர்கள் இல்லாத நேரங்களில் நான் சில நேரங்களில் இந்த ஒன்மேன் ஆர்மி என்பார்கள், அதுபோல விட்டு விடுவார்கள். அப்பொழுது நானே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஆனாலும் அவர்கள் அதற்கு பின்னால் நான் ஒன்மேன் ஆர்மியாக ஒரு ஒளிபரப்பில் நான் உரையாடினாலும் எனக்கு பின்னால் அவர்கள் இருப்பார்கள். காரணம், சில விடயங்களை அவர்கள் எனக்கு செய்து தந்திருப்பார்கள். அதே போ அந்த வகையில் ஆயிஷா அவர்கள் தற்பொழுது உடல்நலம் குன்றியுள்ளார்கள். அவர்களும் மீண்டும் வர வேண்டும். ஆமாம், அவர் சிறந்த என்னோடு ஒரு உரையாடும் பொழுது அழகாக அன்பாக கதைக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் அவர் ஆயிஷா அவர்கள் சிறந்த கருத்துக்களை, பொதுவான சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை அடிக்கடி கொண்டு வருவார்கள். அடுத்தபடியா ஆஷிகா திருமணமாகி சென்றதால் தற்பொழுது அவர் தொடர்ந்து நம்மோடு இணையவில்லை. ஆனாலும் அவரும் அவ்வப்பொழுது நான் மீண்டும் என்னுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்ற அவளோடு தான் இருக்கின்றார். அந்த அழகு பொன்னிருள் அவரும் அதே போல அவர் ஒரு தூரதேச பயணத்தில் இருப்பதால் அவரும், மற்றபடி எல்லோருமே அந்த சின்ன பையன் ஆமாம் அவர் முகமது ஜுனைத் அவர் அருமை சுட்டி அவரும் ஆமாம் அழகாக பேசுவார். அவர் கூட இந்த வாரத்திற்கு ஒரு சிறிய துணுக்கு தருகிறேன் என்று கூறியுள்ளார். நிச்சயமா திங்கட்கிழமை அவருடைய குரல் வரும். நிச்சயமாக வரும். ஆமா, அவரை வளர்த்து எடுப்போம். அவனுக்கும் தீவிரமான தமிழ் பற்று. அவனுடைய அறையில் உள்ளதெல்லாம் தமிழகம் தொடர்பான பண்டைய வரலாறுகள், பண்டைய இலக்கியங்கள். அவன் படிப்பதோ 7ஆம் வகுப்பு. ஆனால் அவன் அறையில் படித்துக் கொண்டிருப்பதோ பண்டைய சங்ககால நூல்களை பற்றிய எங்களுக்கு விட்டுவிடாதீர்கள். நன்றி மகிழ்ச்சி. இப்படி நாங்கள் 3 பக்தி பாடல்கள், மும்மத பாடலுக்குள் செல்ல போகின்றோம். ஆனால் அதனை தொடர்ந்தும் நாங்கள் பேசலாம். லக்ஷ்மி, நீங்கள் இப்போது எதுவும் செல்ல போகிறீர்களா? லக்ஷ்மி, நான் விடைபெற்று செல்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள். உங்களுக்கு வாழ்த்துகள். நன்றி எல்லோருக்கும். நான் அப்படி பிடித்திருந்தால் நான் தருகின்றேன். நன்றி. எல்லோருக்கும் நன்றி. சந்திக்கிறேன். உங்களோடு இணைந்தது மிக்க நன்றி. மற்றும் சிவாசி உங்களுக்கும் நன்றி. நன்றி லட்சுமி. இந்த நேரம் வந்து எங்களுடன் உரையாடியதைட்டு எங்களுக்கும் உற்சாகம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அன்பை சார்ல்ஸ் வாருங்கள். அன்பை சார்ல்ஸ் வணக்கம். வாருங்கள். அன்பை சார்ல்ஸ். லட்சுமி போய்விட்டா. வணக்கம் லட்சுமி. வணக்கம். அவரும் போய்விட்டாரா? இல்லை, அவர் கருத்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஐஎஸ்சி கலையத்தை சேர்ந்த அனைவருக்கும் மற்ற அனைத்து நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். இப்போதுதான் நீங்கள் இழந்தீர்களா இல்ல முதலிலிருந்தே நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அன்பை சார்ல்ஸ், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எப்படி இருக்கிறது? உற்சாகமாக இருக்கிறதா? அருமை சிறப்பு. மனதுக்கு உற்சாகமாக இருக்குமா? மிகச் சிறப்பாக இருந்தது. தெரிந்தவர்கள் பேசுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கு. ஆமா, உண்மையாக. இல்ல, இந்த சோகத்திலும் இதை கேட்ட மனசு அந்த ஐஎல்சிக்கு உண்மையாக நன்றி செலுத்த வேண்டும். குறிப்பா உங்களுக்கு சிறப்பாக அந்த நேரத்தை எடுத்து இது செய்ததற்கு மிகவும் நன்றி, வாழ்த்துக்களும். நன்றி. அருமை சிறப்பு, மிகச் சிறப்பு. மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அன்பைத்தால் வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள், சிறப்பீங்கள். நன்றி. அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். சிவாசோபிலே அந்த தொடர்பாக நன்றி, வணக்கம். அன்பைத்தால் சிவாசோபிலே தொடர்பாக அந்த 3 பாடல்கள் வரும்போது ஒரு 15 நிமிடங்கள் என்றாலும் இருக்கும். நீங்கள் ஒரு ஓய்வு எடுத்து விட்டு மீண்டும் வந்து இணைகிறீர்களா அல்ல காத்திருக்க போகிறீர்கள்? பிரதிவீரன், நீங்களும் அதே மாதிரி வருவீர்களா இப்பொழுது விடைபெற்று? ஆமாம், நான் விடைபெற்று நான் மீண்டும் பாடல் ஒலித்த பிறகு நான் வாருங்கள். கண்டிப்பாக வாருங்கள், வாழ்த்துவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம்.
மும்மத பாடல்கள் அன்பினர்களே. அதனைத் தொடர்ந்து தாயக பாடல்கள், எங்கள் தேசிய தலைவரை பற்றிய ஒரு பாடல் இருக்கிறது. மும்மத பாடல்களை தொடர்ந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய பாரதியாருக்கு ஒரு பாடல் இருக்கிறது. அப்படியாக நிகழ்ச்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கும். மும்மத பாடல்கள் நிறைவு பெறும்போது எங்கள் அறிவிப்பாளர்கள் மீண்டும் வந்து என்னுடன் கரம் தருவார்கள், வானிலையில் உரம் தருவார்கள் என்று அறிய தருகின்றோம். உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை அயற்சி தமிழில், உன்னை வாழ்த்தும் நிலையின்றி தொழிலின்றி வேறு எதுவும் இல்லை என்கிறது எங்கள் மனங்களும் கூட. அனைத்து நேர்களையும் அன்புறவுகளையும் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனை இன்றி யாரும் இல்லை. உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனை இன்றி யாரும் இல்லை. முருகா முருகா கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு, கருணையில் உருவான அற்புதமே. கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு, கருணையில் உருவான அற்புதமே. சிற்பச் சிலையாக நிற்பவனே, சிற்பச் சிலையாக நிற்பவனே, வெள்ளை திருநீரில் அருளான விற்பனனே. முருகா முருகா, உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனை இன்றி யாரும் இல்லை. முருகா முருகா அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை, அழகு வழிகின்ற எழில்வனமே. அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை, அழகு வழிகின்ற எழில்வனமே. குமுத இதழ் விரிந்த பூச்சரமே, குமுத இதழ் விரிந்த பூச்சரமே. உந்தன் குறுநகை தமிழுக்கு திருவரமே. முருகா முருகா, உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனை இன்றி யாரும் இல்லை. உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனை இன்றி யாரும் இல்லை. முருகா. முழு முதற் கடவுள் தமிழ் கடவுள் முருகன் பாடல் வந்தோம். கிறிஸ்தவ பாடல்கள் இதனை தொடர்ந்து வருகிறது, கேட்போம். நிரந்தரம் வாழ்வின் நிரந்தரம். நீ
2025 புத்தாண்டை வரவேற்று மும்மத பாடல்களை வானிலையில் தந்து இறைவனின் ஆசியையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இஸ்லாமிய பாடல். எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி போவோம், எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி பாவங்கள் போகும் ஓடி, பாவங்கள் போகும் ஓடி வரவும் மகிழ்ச்சி கோடி. எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி போவோம், எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி பாவங்கள் போகும் ஓடி, பாவங்கள் போகும் ஓடி வரவும் மகிழ்ச்சி கோடி. எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி. ஆதிபிதா ஆதம் நபி அருளாளனை வணங்க, ஆதிபிதா ஆதம் நபி அருளாளனை வணங்க ஆதியிலே மேதினியில் அமைத்தார்கள் காபான்றே. ஆதிபிதா ஆதம் நபி அருளாளனை வணங்க ஆதியிலே மேதினியில் அமைத்தார்கள் காபான்றே. நிதி இப்ராஹிம் நபி நிறை செய்த இல்லம் சென்றே ஓதுவோம் லப்பை கன்றே ஒன்றாக சேர்ந்து கொண்டே. எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி போவோம், எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி பாவங்கள் போகும் ஓடி, பாவங்கள் போகும் ஓடி வரவும் மகிழ்ச்சி கோடி. போவோம், எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி. கல்லை வீசி அவர் இபுலீசை ஓடச் செய்தார், ஏழு கல்லை வீசி அவர் இபுலீசை ஓடச் செய்தார். வாழும் உடல் வீழும் முன்னே வாருங்கள் செல்வம் மீனா, வாழும் உடல் வீழும் முன்னே வாருங்கள், வாழும் உடல் வீழும் முன்னே வாருங்கள் செல்வம் மீனா. ஏழு முறை நாமும் நபி இப்ராஹிம் செய்தவாறே, ஏழு முறை நாம் நபி இப்ராஹிம் செய்தவாறே. தாழாது கல்லை வீசி தனியோனின் நாமம் சொல்வோம், போவோம் எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி. போவோம் எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி பாவங்கள் போகும் ஓடி, பாவங்கள் போகும் ஓடி வரவும் மகிழ்ச்சி கோடி. போவோம் எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி.
நான்மறையின் வடிவான இறுதி தூதர் வானவர்கோன் நான்மறையின் வடிவான இறுதி தூதர் தானுதித்த வேணும் உயர் தலமான மக்கா மீது நான்கு திசை தீனவர்கள் நலம் சேர கூடும் நேரம் நான்கு திசை தீனவர்கள் நலம் சேர கூடும் நேரம் வானாளில் அங்கு செல்வோம் வல்லோனின் நாமம் சொல்வோம் எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி போவோம் எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி பாவங்கள் போகும் ஓடி பாவங்கள் போகும் ஓடி பரவும் மகிழ்ச்சி கோடி போவோம் எல்லோரும் கூடி பொன்னான ஹஜ்ஜை நாடி போவோம் எல்லோரும் கூடி மும்மத பாடல் கேட்டீர்கள். 2025 முதலாம் நாள் ஜனவரி மாதம். நேரம் பிரித்தானியாவில் 12:41. ஐரோப்பிய நாடுகளிலும் ஸ்காண்டினேவிய நாடுகளிலும் 1:41. புத்தாண்டே வாழ்க வருக. சிவாபிள்ளை அவர்கள் காத்திருக்கின்றார். பரிசு வீரன் வந்தீர்கள், மீண்டும் வாருங்கள். தாயக பாடலை தொடர்ந்து நாங்கள் எல்லாம் எங்கள் அன்பு நேயர்களுக்கு வாழ்த்து சொல்லப் போகிறோம். முதலில் எங்கள் தாயகத்தில் எங்களுக்காக தங்கள் இன்னுயிரை என்ற மாவீரர்களுக்கும் அந்த போராட்டத்தினால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த எங்கள் உறவான தமிழர் இவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தலைவன் தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன், வந்த பகை வென்று முடிகொண்ட தலைவன், ராஜகோபுரம் எங்கள் தலைவன், பாரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன். தந்த ஒளி வீச்சு கரிகாலன் தமிழரின் உயிர் மூச்சு. காலமெல்லாம் கை தந்த ஒளி வீச்சு கரிகாலன் தமிழரின் உயிர் மூச்சு. ராஜகோபுரம் எங்கள் தலைவன், பாரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன்.
தலைவன், தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன், வந்த பகை வென்று முடிகொண்ட தலைவன், ராஜகோபுரம் எங்கள் தலைவன், ஆரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன், ராஜகோபுரம் எங்கள் தலைவன், ஆரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன். சகோதர அறிவிப்பாளர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். வணக்கம் பருத்தி வீரன், வணக்கம் சிவாசோபிள்ளை, வாருங்கள். வணக்கம் அஞ்சலி சத்தீஸ்வரன் அவர்களே. அந்த பாடலோடு ஒரு வரிகளையும் சேர்த்து விடலாம். அதாவது, காலம் இட்ட கட்டளைப்படி வரலாறு இட்ட வழியில் எமது போராட்டமும் தொடரும் என்று மே தினத்துக்கு மே உலகிற்கு வழங்கிய மேதகுவினுடைய அந்த வரிகளையும் பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அதாவது 12 மாதங்கள் 52 வாரங்கள் 365 நாட்கள் 8760 மணத்தியாலங்கள் 5,25,600 நிமிடங்கள் 31,05,36,000 செகண்ட்களை கொண்ட 2025க்கான கணித கோலங்களை தந்திருக்கின்றோம். பருத்தி வீரன், நீங்கள் இப்போது பதிவு செய்யுங்கள். அற்புதமான ஒரு கணக்கை வணக்கம் சீலரண்ணா, மீண்டும் இணைந்து விட்டுட்டேன். வணக்கம் சிவாண்ணா. அற்புதமான ஒரு கணக்கை கூறினீர்கள். உண்மையிலேயே வியப்பாக இருந்தது. இந்த கணக்கின் அந்த கடைசி வினாடி வரை கணிதத்தின் அந்த கணக்கீட்டை கொண்டு வந்தது உண்மையிலேயே ஒரு நல்ல தகவல். நான் அந்த ராஜகோபுரம் எங்கள் தலைவன், உண்மையிலேயே ராஜகோபுரம் எங்கள் தலைவன் இந்த வரியை எழுதியது ஒரு ஒரு ஆழ்ந்த தேசிய பற்று உடைய ஒருவரால் மட்டும்தான் எழுத முடியும். அழகான வரிகள். அப்படி ஒரு பாடல் தமிழில் எந்த கவிஞனாலும் எந்த கவிஞரும் வடித்ததில் உண்மையிலேயே அழகான பாடல் அது. இந்த தேசிய உண்மையிலேயே நான் பல முறை பெருமைப்பட்ட ஒரு விடயம். பலரும் நினைத்திருப்பார்கள், இவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம், இவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழவில்லையே, நாம் பிறக்கவில்லையே என்றெல்லாம் சிலர் மனதில் ஏக்கமும் இருக்கும். எல்லோருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு ஏக்கம் இல்லாத ஒரு மனிதராக ஒரு மனிதரில் ஒருவராக நான் வாழ்வதை உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன். தலைவர் வாழ்ந்த காலத்தில் நானும் வாழ்ந்தேன் என்பது வரலாற்றில் உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு பெருமையாகத்தான் நான் நினைக்கிறேன். அருமை. ஆமாம். வீரன், நீங்கள் கேட்டதற்கு இணங்க அந்த தகவலை தருகிறேன். அந்த பாடல் எழுதியவர் ஆண்டனி என்ற பாடலாசிரியர், பாடியவர் கோவை கமலா குழுவினர் மற்றும் தேனிசை செல்லப்பா ஆகியோர் இணைந்து அந்த பாடலை பாடியிருந்தார்கள். பாடலை எழுதியவர் ஆண்டனி என்பவர். மகிழ்ச்சி அண்ணா, தரவு மகிழ்ச்சி. அதே போல தலைவர் அவர்களுடைய அந்த புத்தாண்டு தின கொண்டாட்டங்களை நான் புகைப்படங்கள் வழியாக நான் கண்டுள்ளேன். அதை பற்றி ஏதாவது கூறுங்கள். என்னன்னா, புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் இருக்கின்றார். அவரை நாங்கள் இப்பொழுது வாழ்த்துகள் செல்வதற்காகவும் வாழ்த்துகள் பெற்றுக்கொள்வதற்காகவும் அழைத்துக் கொள்கிறோம். புஷ்பவதி சிவநாதன் அவர்கள், வாருங்கள். வணக்கம். புஷ்பவதி சிவநாதன் அவர்கள், எண்ணி துணிவோம், ஒன்றிணைந்து எழுவோம், இலக்கை வெல்வோம். இந்த வேளையில் தாசிசிஎஸ் மாஸ்டர் அவர்களை நினைவில் நிறுத்தி கொண்டு நான் நினைத்து பார்க்கவில்லை, சிவா சிவப்பிள்ளை அவர்கள் அந்த நாட்கள் நிமிடங்கள் அப்பா இவ்வளவு சொன்ன உடனே நான் உரைத்து போய்விட்டேன். வணக்கம் பருத்தி வீரன், வணக்கம் ஸ்ரீலான், வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களோட உரையாடுவது மிக்க மகிழ்ச்சி. நீண்ட நாளை சிவா சிவப்பிள்ளையோடு கதைக்க முடியவில்லை. கிறிஸ்துமஸ் அன்று இன்றைக்கு உங்களோடு உரையாடுவது மகிழ்ச்சி, மிகவும் ஆழமான மகிழ்ச்சியாக. இதற்கு முன்பாக அம்மா வந்திருந்தார்கள். அதாவது இந்த வருடம் பிறப்பதற்கு முன்பாக வந்தார்கள். வருடம் பிறந்து வந்துள்ளீர்கள். எங்களை எப்பொழுதுமே வந்தால் எல்லா அறிவிப்பாளர்களையும் அம்மா அவர்கள் ஆராத்தி எடுத்து அதில் வெத்திலை எல்லாம் போட்டு ஒரு வாழ்த்தி ஒரு சந்தனத்தில் ஒரு பொட்டு வைத்து செல்வார்கள். இன்றும் எங்களை வாழ்த்துங்களேன்.
உங்களுக்கு உங்கள் எல்லோரும் வந்து வந்து இருக்கிற அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும் ஆளாத்தி எடுத்து நல்ல மஞ்சள் பன்னீர் தண்ணி தெளித்து சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய நாங்கள் எல்லோரும் மகிழ்வாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். நாங்கள் வாழ வேண்டும் மனவார வாழ்த்துகிறேன். நீங்க உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு நித்திர வருது இல்ல படுக்க வந்து கதைத்து விட்டு போவோம் வந்தேன். நன்றி சீலன் கூட தொடருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வாழ்க 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 வளமுடன் வாழ்த்துக்கள். வளமுடன் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. இதுக்கு மேல 16 வேண்டாம். ஒன்றிணைந்து எழுவோம், இலக்கை வெல்வோம். அன்பு நேயர்கள், நீங்கள் இப்பொழுது 2025 எங்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ILC தமிழுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறது. இப்பொழுது கங்கா வந்திருக்கிறார், எங்களுடைய அறிவிப்பாளினி. ஆனால் அவர் தற்சமயம் இல்லாமல் விலகிவிட்டார். கங்கா, மீண்டும் முடிந்தால் வாருங்கள், உங்களை நாங்கள் சந்திக்க காத்திருக்கிறோம். உரையாடுங்கள் சிவா மற்றும் பருத்திவீரன். அதாவது புத்தாண்டு பிறந்து விட்டது. நீண்ட எதிர்பார்ப்போடு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இலங்கையிலே, அதாவது 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட இலங்கையிலே நாங்கள் ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை ஒரு மூத்த இனமாக, ஒரு தொல்குடி இனமாக, ஒரு மூத்த மொழி பேசுகின்ற இனமாக 76வது ஆண்டை இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டாட இருக்கின்றது. 76 ஆண்டுகளாக இன்னும் நாங்கள் சரியான அந்த மரபுரிமையோடு அல்லது எங்களுக்குரிய சமூக, பொருளாதார, கலாச்சார, அரசியல் விழுமியங்களை உடையவர்களாக நாங்கள் இன்னும் மீளப்பெறவில்லை. ஆனால் பிறந்திருக்கின்ற 2025 சாந்தி, சமாதானம், சுபிட்சத்தோடு நிம்மதியான ஒரு சுதந்திரமான திறமையுள்ள ஒரு வாழ்வை எங்கள் இனத்துக்கு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு தேசிய பிரார்த்தனையாக இருக்கின்றது. நாங்கள் தியாகத்திலும் சரி அல்லது உயிரிழப்புகளிலும் சரி நாங்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்த ஒரு இனமாக, பல்வேறு இழப்புகளை கொண்ட ஒரு சமுதாயமாக இருக்கின்றோம். இன்றும் எங்கள் தேசத்திலே எங்களுக்கு ஒரு திறமையுள்ள தேசத்தை உருவாக்க வேண்டிய பணியை இந்த இயற்கை எங்களுக்கு தர வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த தேசத்தில், எந்த நாட்டில் எத்தனை பொருளாதாரத்தோடு அல்லது எத்தனை வாழ்வோடு இந்த ஒரு செயற்கைத்தனமான சக்தியாக மூடிக்கொண்டு செல்வதை விட எங்களுடைய மண்ணிலே, எங்களுடைய புழுதி மண்ணிலே நாங்கள் அந்த புழுதிகளுக்கு மத்தியிலே வாழ வேண்டும். எங்கள் நூலகங்களுக்கு செல்ல வேண்டும், படிக்க வேண்டும், எங்களுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அங்கே நாங்கள் அந்த இயற்கையோடு ஒன்றி, எல்லாருமே கேட்பார்கள், இங்கே ஆங்கிலேயர்கள் கேட்பார்கள், இப்பொழுது உங்களுடைய நாட்டிலே காலநிலை எவ்வளவு என்று கேட்டபோது நான் ஒருமுறை காட்டினேன், என்னுடைய தொலைபேசியிலே அவர்களுக்கு காட்டினேன். பாருங்கள், இதுதான் எங்களுடைய நகரம் யாழ்ப்பாணம், இப்போது 28, நேரத்தை பாருங்கள் 12 மணி என்று அவர் அதிசயித்தார். இந்த சிறப்பான காலநிலை இருக்கின்றதே எங்களிடம் ஒரு நிம்மதியான வாழ்வுக்காக அல்லது எங்கள் உயிரை தக்க வைப்பதற்காகத்தான் நாங்கள் புறம்பெயர்ந்தோம். மீண்டும் நாங்கள் எங்கள் தேசத்துக்கு போக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கின்றது. எங்கள் தேசம் மீதான கனவு நிறைவானது. நாங்கள் எல்லோரும் கூட்டு குடும்பமாக, உறவுகளாக எல்லோரும் வாழ்வதற்கு எங்களுடைய தேசத்தை ஒரு நிம்மதியான தேசமாக மாற்றி இந்த இயற்கை எங்களுக்கு 76 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 7 தசாப்தங்களுக்கு மேலே நாங்கள் எத்தனையோ இன்னல்களை சந்தித்து விட்டோம். எங்களுடைய தலைமுறை கடந்த எத்தனையோ தலைமுறை பல்வேறு இன்னல்களை சந்தித்து விட்டார்கள். எனவே பிறந்திருக்கின்ற ஆண்டை 2025 இருகரம் கூப்பி வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய தாய் நிலத்துக்கு போய் நாங்கள் நிம்மதியாக வாழுகின்ற வாழ்க்கையை தர வேண்டும் என்ற ஒற்றை பிரார்த்தனையைத்தான் இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம். பதிவாக இருக்கின்றது. உண்மை வரவேற்றுக் கொள்கிறோம். உங்கள் பதிவை எங்கள் குரலிலும் தர வேண்டும் என்ற ஆசையான நீங்களே எங்களுக்காக எல்லாம் சொல்லிவிட்டீர்கள். அருமை, வாழ்த்துக்கள். சாந்தன் வந்திருக்கின்றார். சாந்தன், பாருங்கள். வணக்கம். வணக்கம் அண்ணா, கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அண்ணா. பாருங்கள், உங்கள் பதிவையும் பார்த்தோம். ராஜகோபுரம் எங்கள் தலைவர். அப்ப இந்த வருஷத்துக்கு பிறகு நீங்கள் போட்டியே சீரண்ண, மிக்க நன்றி அண்ணா. அதுதான் நான் பதவியில போட்டு நான் பார்த்தேன்.
இப்ப வேற இடத்துல சாந்தன் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும், புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் மேற்கட்டு சிறந்த குரல்லையும் அப்படியே அந்த நித்திர இது தெரிஞ்சாலும் அந்த மாதிரி இருந்து உங்களுக்காக சேவை செய்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. இந்த புது வருட வாழ்த்துக்கள் உங்களுக்கு விட்டு சொல்லிக்கொண்டு யார் பருத்தி வீரன் சிவா பருத்தி வீரன் அவர்களுக்கும் அவர் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சாந்தன். என்ன பேர் சொல்லாம சொன்னவர் வந்தவர் தெரியல. சாந்தன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நீங்கள் அங்க இருந்து கொண்டு இந்த டைம் அங்க முடிக்கவே இருக்குமே மோர்னிங் முடிய இந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டோம். மிக்க நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம் சாந்தன். உரையாடுங்கள் நீங்கள். பருத்தி வீரன் சிவா. சிவானா கூறினார்கள், அந்த தாயகத்தின் மக்களுடைய அந்த அபிலாஷைகள், அவர்களுடைய உரிமைகள், இறைமைகள், இதையெல்லாம் கூறினார்கள். உண்மையிலேயே ஒரு ஒற்றுமையான மக்களாக இனியாவது நாம் ஒன்றுபட வேண்டும். தாயகமாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும், இதை நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற ஒரு பாகுபாடை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்று நாம் ஒன்றுபடுகிறோமோ அன்றுதான் ஒரு நமக்கென்று நிச்சயமாக நம் தலைவர் நம் இதயங்களில் இருக்கின்றார். அதை அவருடைய கனவை, அவருடைய லட்சியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் எல்லோருக்கும் உதித்தால் போதும். வேறு எந்த எண்ணமும் தேவையில்லை. எதற்காக வாழ்ந்தார், எதற்காக நமக்கு வழிவிட்டு சென்றார், எதற்காக வழிகாட்டி உள்ளார் என்ற அந்த ஒரு சிந்தனை மட்டுமே எல்லோருக்கும் வர வேண்டும். மற்ற சிந்தனைகளை எப்பொழுது அவர்கள் தூக்கி எறிகிறார்களோ அப்பொழுதுதான் நமக்கான ஒரு இறைமையும் விடிவும் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இதற்காக யார் பூனைக்கு மணி கட்டுவது என்ற கதையாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதை நிச்சயமாக யாராவது ஒருவர் கட்டுவதற்கு வருவார் என்று நானும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அது எங்கு உள்ளது, எப்பொழுது உள்ளது என்பதும் அந்த மாவீரர்களுக்கும் தலைவருக்கும் தான் தெரியும். நிச்சயமாக அவர்களுடைய அந்த அந்த ஆன்மாக்கள் நிச்சயமாக நமக்காக கூட வரும் என்ற ஒரு மன தைரியம், மன உறுதி உள்ள ஒரு மாவீரன் நமக்காக நிச்சயமாக நம்மை வழிநடத்த ஒன்றுபட்ட ஒரு தமிழர்களுக்கு நம்மை அழைத்து செல்ல வர வேண்டும் என்பதும் என்னுடைய ஆவலாக இருக்கின்றதுன்னா. அதே போல நான் முதலில் கேட்டிருந்தேன், தலைவர் அவர்கள் அந்த புத்தாண்டு தினத்தன்று நாளன்று தனது வீரர்களோடு இணைந்து கொண்டாடிய தருணங்கள், அதை பற்றி ஏதாவது தகவல் இருந்தால் கண்டிப்பாக அந்த விடயங்களை நாங்கள் சொல்லுவோம். நன்றி. இங்கே காத்திருங்கள் எங்களுடன். நன்றி. நன்றி. வணக்கம். சுப்பிரமணிய பாரதியார் தமிழுக்காக செய்த சேவைகள். ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று ஆத்திரத்துடன் சென்றவர். தனக்கு உணவில்லை என்று ஆத்திரப்படவில்லை. தன்னை விட இன்னொருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தை அழிப்போம், கவனமாயிருங்கள் என்று சொன்னவர் சுப்பிரமணிய பாரதியார். பாடல் கேட்போம். வீடோடை தமிழில் பிரதான நிகழ்ச்சிகளாக புத்தாண்டு வாழ்த்து நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரம் காலை 1 மணி பிரித்தானியாவில். நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும், சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும், கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளும், உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ.
எல்லாம் காணலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் உதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமென்றோ நானும் ஓர் கனவும் இந்த ஞாலமும் பொய்தானும் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானும் பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானும் பல தோற்ற மயக்கங்களும் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. எங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். உங்களை வாழ்த்துவதற்காகவும் உங்கள் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் பாருங்கள் நேயர்களே. சிவா மற்றும் பருத்தி வீரன் பாருங்கள். ஆண்டனி சதீசன் அவர்களை நீங்கள் நல்ல பாடல் ஒன்றை ஒளிபரப்பினீர்கள். அதாவது தமிழ் மொழிக்கு அற்புதமான பங்களிப்பை ஆற்றிய முன்றாசு கவி என்று சொல்லக்கூடிய பாரதியினுடைய பாடல் உண்மையிலேயே அண்மையிலேயே நான் ஒரு பதிவொன்றை படிக்கக்கூடிய வாய்ப்பு எட்டியது. அதாவது பாரதி தினமும் உண்கின்ற உணவு அப்பளம் தான் சாப்பிடுவார். அவருடைய செல்லம்மா அப்பளத்தை தான் சாப்பிடுவார். தினமுமே சாப்பிடுவார். அவருடைய இல்லத்திலே வறுமை மிகவும் குடிகொண்டிருந்தது. அவர் இளம் வயதிலே எங்களை விட்டு நீத்தார். தமிழுக்கு அளப்பெரிய கவித்துவத்தை தந்தவர். அவருடைய இறுதி நிகழ்வில் கூட 14 பேர் தான் பங்கெடுத்ததாக அறிந்தேன். எனவே அவர் கரிசோறு சாப்பிடுவதே மிக அரிதாக இருந்ததாக அந்த பதிவு இருந்தது. உண்மையிலே தனியொரு மனிதனுக்கு உணவில் ஏன் ஜெகத்தை அழிப்போம் என்று சொன்னது சால பொறுத்தது. காணல் நீர்தான் காட்சி பிழையாக பாடலிலும் வந்தது. எனவே அந்த காணல் நீர் தோற்றத்திலே தான் அந்த காட்சி பிழையோடு தான் அவருடைய வாழ்க்கை வறுமையிலே சுழன்று கொண்டிருந்தார். எனவே அதனையும் இந்த இடத்திலே பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மை சிவா சோபிள்ளை அவர்கள். பிரதிவீரன் நீங்கள் பொருங்கள் அண்ணா. ஆமா சுப்பிரமணிய பாரதியாரை பொறுத்தவரை நிச்சயமாக நாங்கள் சிறு வயதில் அறியாத பல தகவல்களை நாள்பட்ட பிறகுதான் அறிந்தோம். அதை காரணம் தமிழுக்காக யாரெல்லாம் ஒரு குரல் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமா மறைக்கப்பட்டே வந்தார்கள் வரலாற்றில். அவர் இந்திய தேசியத்திற்காக அவருடைய அந்த சுதந்திர போராட்டத்திற்காக அவர் குரல் கொடுத்திருந்தாலும் கூட தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியவை என்றுதான் கூற வேண்டும். பெண் சுதந்திரத்திற்காக, அதாவது நாம் எந்த இனத்தையும் குறை கூறக்கூடாது, இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தில் அவர் தமிழராகவே வாழ்ந்தவர். அவர் தன்னை தமிழராகவே மாற்றிக்கொண்டார் என்றுதான் கூற வேண்டும். அதே போல அந்த பெண் விடுதலை என்பது அங்கு உரத்த குரல் கொடுத்த ஒரு புரட்சி கவிஞர் தான் அவர் நிச்சயமாக அண்ணா. அதே போல
சிவா அண்ணா இன்னும் அவரை பற்றிய பெருமைகளை கூறியிருந்தார்கள். நல்லது, நன்றி நன்றி. டக்ளஸும் டக்ளஸையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். கங்கா லூசியன் இருக்கின்றார், அவரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு டக்ளஸ் நீங்களும் உரையாடலாம் கங்கா லூசியனுடன். கங்கா லூசியன் வாருங்கள். வணக்கம். பாருங்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். லூசியன், டக்ளஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். பாருங்கள், கங்கா லூசியன் டக்ளஸும் வந்துவிட்டார். புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கங்கா லூசியன், நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற பதிவில் வந்து கொண்டிருந்தீர்கள், அதான் நானும் பார்த்தேன். நீங்கள் வருவீர்கள் என்று வந்தீர்கள். நன்றி. வாருங்கள். நீங்கள் இப்பொழுது டக்ளஸுடன் உரையாடலாம் என்று நினைக்கிறேன். டக்ளஸ், வணக்கம். வணக்கம் வணக்கம் சீலண்ணா. வணக்கம் சீலண்ணா. வணக்கம் கங்காக்கா. மேலே இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் தாகட்டும் என்று சொன்ன நான் கதைக்கும் பொழுது வளைகுடா செய்திகளுக்காக ஒரு மணி நேரம் அவர்களுக்காக விட்டு கொடுத்தேன் என்று சொன்ன வளைகுடா செய்தியில் வளைகுடாக்கு 1 மணி நேரம் முந்தித்தானே போகுது கங்காக்கா. அதுக்காக அவர்களுக்கு விட்டு கொடுத்தேன். நாங்கள் 12 மணிக்கு பிறகு நாங்கள் நிகழ்ச்சியை தோத்து நாங்கள் ஓரளவுக்கு கிடைக்கலாம்னு சொல்லி பார்த்து கொண்டு போயிருக்கல. சுவிஸ் நாட்டிலிருந்து ஒருத்தரும் வரையில. சுவிஸ் நாட்டிலிருந்து வர்றதுக்காக எங்களோட கவிதா ராகுலன் அவர்களையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொண்டு எங்கட ஸ்ரீலங்கால இருந்து வரையிலே என்று சொன்னா ஸ்ரீலங்கால இருந்து வர்றது ஒரு கரிகாலன் சொல்லி ஒரு நேர் வந்து சீலன்னா வந்து அடிக்கடி வந்து எங்களோட ILC வானொலியில வந்து கழிச்சு கொண்டிருப்பார். ஸ்ரீலங்கா நேர்களையும் அவர்களையும் மற்றது எங்கட அக்கா என்ன திரேஷா குஷேன் அக்கா அவர்களையும் சேர்த்துக்கொண்டு ஸ்ரீலங்கா பாணிக்குள்ள சேர்த்துக்கொண்டு தாய மக்களையும் சேர்த்துக்கொண்டு தாய மக்கள்னு சொன்னா அது வந்து எங்கட மனோகரன் சந்திரசேகர் மற்றது BLG கணபதி அவர்களையும் சேர்த்துக்கொண்டு வளைகுடா நிகழ்ச்சியில் சொன்ன கட்டார்ல இருந்து ஒரு ஆள் வந்து கதைப்பார். அதாவது அரபு நாடுன்னு சொல்லி நான் சொல்லிக் கொண்டு போனேன். நான் முதலே அந்த அரபு நாட்டுகளிலிருந்து வந்து கலந்து கொள்ளணும் என்று சொன்னால் எங்களோட அரபு நாட்டிலிருந்து அகமட் ரிகாஷ் என்று சொல்லி ஒரு நேரொண்டு எங்களோடு கலந்து கொண்டு அவர் வந்து 11வது எங்களோட வானொலி பட்டியல 11வது இடத்துல அவர் நிற்கிறார். அவரை ஏற்றி கொண்டு போயிருக்கிறோம். அந்த நேரத்துல எல்லாருமே வந்துட்டார்கள். இன்றைக்கு பெரிய சந்தோஷம் என்று சொன்ன எல்லா நாட்டு மக்களும் வந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த நாட்டுகளை மற்றது வளைகுடா செய்தி எங்களோட பருத்திவீரனோட கதைக்கியல் என்று சொன்னதுக்காக காரணம். ஆனா வணக்கம் 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 டக்ளஸ். வணக்கம். நீங்கள் நான் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் கேட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு நீங்க தூங்க மாட்டீங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக நீங்க பார்த்து கொண்டு போறீங்க. நான் என்ன சொன்னா 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்குள்ள விட்டேன். அதாவது வந்து வழி நேரங்களுக்குள்ள விட்டேன். எங்களோட நேரம் வந்து 12 மணிக்கு பிறகுதான் எங்களுக்கு இது என்றபடியா 1 மணி நேரத்துல உங்களுக்காக விட்டேன். அப்ப அந்த நேரத்துல லட்சுமியும் கொஞ்சம் பிஸியா இருந்தா நீங்களும் பிஸியா இருந்தீங்க. அதுக்காக அதை கேளு. ஆனா உங்கள் அன்பு வார்த்தைகள் எங்களை நினைச்சு கொண்டிருக்கும். எனக்கு ஒரு பட்டமே உங்களோட நண்பர்களாகிய தந்தார். என்ன ஏதோ ஒரு பட்டம் ஒன்று தந்தார். கலக்கல் மன்னனோ ஏதோ ஒன்று சொல்லி சொன்னார் நினைக்கிறேன். அன்றைய நாள்ல அப்ப அப்படி போய் கொண்டு கேட்கல. நன்றி. நீங்கள் கூறிய அந்த கலக்கல் மன்னன் யார் கூறியது? அன்பரசனா? அன்பரசன். ஆமாம், அவர்தான் கூறினார். அன்பரசன் அவர்தான். அப்படியே போய் கொண்டு போய்க்கல. ஓகே, இனி வாழ்த்துக்களையும் பின்னுக்கு வர்றாக்களையும் நாங்கள் அப்படியே இடத்தை கொடுத்து கங்காக்கா ஹாப்பி நியூ இயர் அண்ட் டு யூ அண்ட் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும். அன்பாகவும் பண்பாகவும் ஆதரவாகவும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு போங்க. இனி வரும் காலங்களில் அனைவரும் சந்தோஷமாக கைகோத்து வடம் கொடுத்து கை சேர்த்து நாங்கள் பயணிப்போம் என்று சொல்லி கூறி விட வருகிறேன். நன்றி. நன்றி. வணக்கம் டக்ளஸ். டக்ளஸ் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தார். அன்பு நேயர்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உயிரோடை தமிழின் சிறப்பு நிகழ்ச்சி. புத்தாண்டை வரவேற்க காத்திருந்து வரவேற்றுவிட்டு உங்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்காக ILC தமிழ் தர காத்திருக்கிறது என்பதை வன்புடன் அறிய தந்து. சிவா, சொல்லுங்கள். கங்கா விலகி சென்று விட்டார். பேசுங்கள் சிவா. எனவே அருமையான பாடல் ஒன்று, பாரதியார் பாடல் கேட்டோம். எனவே பாரதியாருடைய அந்த தமிழ் பற்று பணிப்பற்று எல்லாம் சிறப்பானது. பாரதியாரை தொடாத தமிழ் மேடைகளோ அல்லது தமிழ் நிகழ்ச்சிகளோ இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் பாரதி ஒரு தமிழுக்கு வந்து மிக சிறந்த சாரதியாக கவித்துவ பண்பிலே உயர்ந்தவர். அவருடைய கவிதைகள் மிக இள வயதிலே எம்மை விட்டு நீங்கினாலும் கூட அவருடைய பாடல்கள் கனதியானவை.
அருமையானவை, சிறப்பானவை. எனவே அவரையும் நாங்கள் இந்த இறை பாடல்களோடு இணைத்துக் கொண்டு தேசப்பாடலை தந்து இப்பொழுது பாரதியார் பாடலும் கேட்டிருக்கின்றோம். இனி நாங்கள் எங்கள் மொழிக்குரிய ஒரு பாடலை கேட்டால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சத்யசீலன் அவர்களே, கண்டிப்பாக பாடல் தருவோம். பாடல் கேட்போமா? எங்கள் தாயக பாடகர்கள் பாடிய பாடல்கள், அது உங்களுக்கு தெரியும் தானே. பல பாடல்களை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே பாடசாலை பருவமாக இருக்கும்போதே கேட்டு மகிழ்ந்த பாடல்கள் எத்தனையோ பேர் பாடினார்கள், அருமையாக பாடியிருந்தார்கள். அந்த வகையில் அதிகமாக எங்கள் நேயர்கள் விரும்பி கேட்கின்ற பாடலாகவும் இந்த பாடல் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்தும் பாடல்கள் வரும். ஈழத்து பாடல்கள். ஓ வண்டிக்காரா. பெர்லின் சார் அவர்கள் இந்த பாடகரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதற்கு முன்னர் எங்களுக்கு தெரியும், அவரை தெரியும். இருந்தாலும் அவர் நேரடியாக எங்களுடன் குரல் தந்து பேசியதாக ஞாபகம் இல்லை. அப்படியாக இந்த வானொலி எங்களுக்கு பல நண்பர்களை பெற்று தந்திருக்கிறது இல்லையா? பாடலை தொடர்ந்து கேட்போம். போவோம் புதிய நகரம் நோக்கி பொழுது போகும் முன்னோட்டு. போவோம் புதிய நகரம் நோக்கி பொழுது போகும் முன்னோட்டு. ஓ வண்டிக்காரா, ஓ வண்டிக்காரா, கழனிகள் எங்கும் காதல் தோயும் பாட்டு. நாமும் நமது பயணம் தொலைய நடந்து செல்வோம் கூட்டு. காவில் கோவில் கழனிகள் எங்கும் காதல் தோயும் பாட்டு. நாமும் நமது பயணம் தொலைய நடந்து செல்வோம் கூட்டு. ஓ வண்டிக்காரா, ஓ வண்டிக்காரா, திரையில் பாதை மறையும் முன்னே பிணியில் தேயும் நிலவின் நிழலம் பின்னால் தொடரும் முன்னே. மணியின் வெளிநீர் துயர திரையில் பாதை மறையும் முன்னே பிணியில் தேயும் நிலவின் நிழலம் பின்னால் தொடரும் முன்னே. ஓ வண்டிக்காரா, ஓ வண்டிக்காரா, ஓட்டு வண்டியை ஓட்டு, ஓட்டு வண்டியை ஓட்டு. போவோம் புதிய நகரம் நோக்கி பொழுது போகும் முன்னோட்டு. போவோம் புதிய நகரம் நோக்கி பொழுது போகும் முன்னோட்டு. ஓ வண்டிக்காரா, ஓ வண்டிக்காரா. சிவா பருத்தி வீரன் பேசுங்கள்.
ஆமா ஆண்டனி சத்யசீலன் அவர்களே, நீங்கள் அருமையான பாடல். அதாவது அந்த ஒரு வண்டியிலே போய்கொண்டிருக்கின்ற போது அங்கே பார்க்கக்கூடிய விடயங்களை எல்லாம் அழகாக கற்பனை செய்து பாடப்பட்ட பாடல் நான் நினைக்கின்றேன். ஓ வண்டிக்கார புகழ் சத்தியமூர்த்தி அவர்கள் பாடல். இந்த வேளை ஆமா இந்த வேளையில நீங்கள் பாரதியாரை பற்றி சொன்ன போது 2024 கடந்து ஒரு சில மணித்துறைகளிலே ஒரு நினைவை மீட்க வேண்டும் அல்லது பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதாவது பாரதியை போன்றே ஈழத்திலும் பாரதி என்று அழைக்கப்பட்டவர், ஈழத்து பாரதி என்று அழைக்கப்பட்டவர் முதுதமிழ் புலவர் மு நல்லதம்பி அவர்கள் 2024 உயிர்த்த ஞாயிறிலே அவருடைய நூல் வெளியீட்டு விழாவும் அவருடைய 127வது நினைவு அகவை போற்றலும் இடம்பெற்றது. மிக சிறப்பாகவே லூசியன் சிவன் கோவில் மண்டபத்திலே இடம்பெற்றது. அன்றுதான் நான் அறிந்து கொண்டேன் அவர்தான் ஈழத்து பாரதி என்று. மிக சிறப்பாக இடம்பெற்ற அந்த நூல் வெளியீட்டு விழாவையும் அந்த 127வது நினைவு அகவை போற்றலையும் அடியேன் தான் மேடையிலே தொகுத்து வழங்கினேன். என் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு ஆண்டு விழாவை தொகுத்து வழங்கிய பெருமைக்குரிய விழாவாக அந்த விழா இருந்தது. 127வது நினைவு அகவை போற்றல். எனவே அந்த இடத்திலே அதையும் குறிப்பிட்டுக் கொண்டு இன்னொரு விடயம் என்னவென்றால், நினைவுகள் பசுமையாக வந்து கொண்டிருக்கின்றபடியால் அவற்றை பதிவு செய்ய வேண்டும், தேசம் சார்ந்தும் என்று விரும்புகின்றேன். எங்களுடைய மூத்த ஒலிபரப்பாளர் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்கள் அச்சு ஊடகம் ஒன்றுக்கு எங்களுடைய தாயகத்தை பற்றிய கருத்துக்களை கேட்டபோது அழகாக சொன்னார். எங்களுடைய தாயகத்திலே வண்டு துளைத்த மாம்பழம், அந்த கருத்து கொள்பான் மாம்பழம் மீது எனக்கு அளவு கிடந்த பிரியம் என்று தன்னுடைய வானொலியிலும் இன்னொரு அச்சு ஊடகத்திலுமே பதிவு செய்திருந்தார். அதற்கு தாயகத்தில் இருந்து ஒரு நேயர் எழுதியிருந்தார். நேயர்களுடைய கடிதங்கள், நேயர்களுடைய எழுத்துக்கள், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நடிகர் திலகம் என்ற பட்டமே ஒரு வாசகரால்தான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே போன்று அந்த வாசகர் என்ன செய்தார் என்றால், மூத்த ஒலிபரப்பாளர் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களுக்கு எழுதியிருந்தாராம், இங்கே வண்டு துளைக்கின்ற மாம்பழம் ஒன்றுமில்லை, குண்டு துளைத்த மாம்பழங்கள்லாம் இருக்கின்றது என்று எழுதியது தனது மனதிலே கனதியாக இருந்தது, தேசம் நோக்கிய பார்வையிலே என்று சொல்லியிருந்தார். அதனையும் இந்த இடத்திலே சேர்த்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கங்கா ருஷியன் வந்திருக்கிறார், வாருங்கள் கங்கா. வணக்கம் திரு சீலன் அவர்களே, வணக்கம் திரு சிவாஸ் பிள்ளை அவர்களே, மற்றும் பருத்தி வீரனும் இருக்கிறார். பருத்தி வீரனும் காத்திருக்கின்றார். பருத்தி வீரன் இருக்கிறார். அதாவது